அன்னமயம் பிரம்ம. பிரம்மம்னா எது? அன்னம். தோ சோறு இல்லாம நீ வாழ்வியோ? பிரம்மம் இல்லாத வாழ முடியாது. சோறு தான் பிரம்மம் விட்டார். திரும்பி போனா அப்படி ஒன்றும் தோணலையே, நேத்திக்கு இருந்தா இன்னைக்கு ஊசி போறது, இது எங்க பிரம்மமா இருக்கும்? உப்மா பண்ணிட்டு கார்த்தால பாக்குறதுக்குள்ள காணும். ஏதானு ஒண்ணு பண்ணி வச்சா வினா பிரம்மம் வீணா போடுமான்னா, இவர் அன்னமே பிரம்மம்னு சொன்னா அன்னம் கொஞ்ச நாள்ல இருக்கு. நம்ம ஏதோ குழு பெட்டி எல்லாம் வச்சுட்டு இருக்கோம், 4 நாள் 5 நாள் வரைக்கும் காப்பாத்துறோம். அதுவும் என்ன 15 நாள் வேணா தாங்குமா? அதுக்கு மேல என்ன? பிரம்மம் என்னைக்குமே இருக்க வேண்டியது. இது என்ன பண்ணாலும் 4-5 நாளைக்கு தாங்கிறது இல்லேன்னு நம்ம புரிஞ்சுட்டான். திரும்பி போய் கேட்டவொடனே பிராணமயம் பிரம்மான்னார் அவர். அன்னமயம்னு முதல்ல சொன்னார், பிராணமயம்னார். பிராணன் சரி, பிராணவாயு இருக்கு, அதுக்கு பிராணவாயு படுத்துனா உயிர் படுத்துங்கிறா, நீ பிரம்மம் போடுமான்னா? பிரம்மங்கிறது நித்தியம் நித்தியம்னு வேதம் சொல்றது. இவர் வெறும் பிராணவாயுன்னு சொன்னா பிராணவாயு அனித்தியம், ஆனா பிரம்மம் நித்தியம். புரியலையேன்னு அவன் திரும்பி போய் கேட்டான். நீ புரிஞ்சிட்டு வரியான்றதுக்காகத்தான் நான் பரீட்சை பண்ணேன், அது இல்லேன்னார் அவர். முதல்ல அன்னமயம்னு சொல்லிட்டு இல்லேன்னு விட்டார், அப்புறம் பிராணமயன்னு சொல்லிட்டு இல்லேன்னு விட்டார். மூணாவது சொன்னார் மனோமயன். அது மனசே தான் பிரம்மம், சிந்தனையே தான் பிரம்மம். அவன் யோசிச்சு பார்த்தான், நான் எத்தனையோ சமயம் தப்பு தப்பா சிந்திக்கிறேன், அப்ப அதெல்லாம் பிரம்மம்னா? நல்லதா சிந்திச்சுன்னா சரி, எத்தனை குருட்டு புத்தியா எத்தனை தப்பு தப்பா சிந்திக்கிறோம், என்னமோ நினைச்சுட்டு இருக்கமோ இல்லையோ, அது தப்பாச்சே இல்லையே, இது பிரம்மமாவே இருக்க முடியாதேன்னு யோசிச்சுட்டு திரும்பி வந்தான் பிரம்மாவிடத்தை. அன்னமயம் பிரம்ம, பிராணமயம், மனோமயம். 4வது சொன்னார், உன் அறிவு இருக்கே விஞ்ஞானமயம்தான் பிரம்மம். விஞ்ஞானமே பிரம்மம்னு சொன்னார். கொஞ்சம் தேவலை, கீழே சொன்ன 3 விட இது நன்னா இருந்தது. ஏன்னா ஞானம் பிரம்மம்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ, நன்னா இருந்தது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கே தோணித்து, சில நாள் என் புத்தி நன்னா இருக்கு, அறிவு தெளிவா இருக்கு, சில நாள் கார்த்தால எழுந்திருக்கிறது இல்லைன்னே ஒரு எழுத்து புரியறதே இல்லை. அப்ப என்ன அன்னைக்கெல்லாம் பிரம்மம் இல்லைன்னு அர்த்தமானா? இவர் என்ன சொல்றார்? என் அறிவு கொஞ்ச நாள் நன்னா இருக்கு, நாள்பட அழுகி போடுறது, இதெல்லாம் பிரம்மமா இருக்க முடியாது. இவர் ஏனோ மறுபடியும் நம்மளை குழப்பறார். திரும்பி போனான். அப்பதான் கடைசியா சொன்னார், எல்லாம் ஒன்ன வச்சே பார்த்துட்டு இருக்கிய பிள்ளாய், உன்னை தாண்டிய லோகம் இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னார் அவர். அப்பதான் இந்திரன் கொஞ்சம் முழிச்சுட்டான். ஆமாமா, நம்ம இன்னும் நம்மளையே வச்சு பார்த்துட்டு இருக்கமே, எது பிரம்மம்? அது என்ன பிரபஞ்சத்தை தழுவியதா இருக்குமா? அப்ப கடைசியா சொன்னார், ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத். ஆனந்தமே பிரம்மம்னு தெரிஞ்சுக்கோ. அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய 4ஐயும் தாண்டி ஆனந்தமயம் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கோ. இது முதல் அடையாளம். அப்ப பிரம்மம் ஆனந்தமயமா இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்னு கேட்கிறீங்களா? ஆனந்தமயமானதை தெரிஞ்சுட்டு சிந்திச்சுட்டு இருந்தா நம்மளும் ஆனந்தமயமா இருப்போம். நம்ம ஒரு நல்ல வாசனையான பொருள், அந்த பொருள் எடுத்து இப்படி மூந்து பார்க்கிறோம், உடனே முகாம்ல அப்படி மலர்றதோ இல்லையோ, இதே ஒரே நாற்றம் அடிக்கிற பொருளா இது இருக்கட்டும், இது துர்நாற்றம், அதை நன்னா அப்படி இழுத்து விடும்னா இழுக்கிறதுக்குள்ள என் முகம் என்ன கோணலா போகணும் உங்களுக்கு தெரியாதா? அப்ப இது துக்கமயமா இருந்ததுன்னா எனக்கும் துக்கம், இது ஆனந்தமயமா இருந்ததுன்னா எனக்கு ஆனந்தம். அப்ப பிரம்மத்தை ஆனந்தமயம்னு தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு பெரிய நல்லது. ஏன்னா அதை நினைத்து அதன் ஆனந்தம் நமக்கும் ஒட்டினுடும். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் உபனிஷத் சொல்லிடுத்து. அந்த ஆனந்தமயமான பிரம்மத்தை தியானம் பண்ண போறோம். நினைக்க நமக்கு ஆனந்தமா இருக்குமோ இல்லையோ. இப்ப இது 2வது அடையாளம். 1000 தலைகள், 1000 கால்கள், 1000 கண்கள், புருஷ சூக்தம் சொன்ன அடையாளம். ஆணுமல்லன் பெண்ணுமல்லன் அலியுமல்லன், அவனுக்கு உயரமும் இல்லை, குள்ளமும் இல்லை, கருப்பும் இல்லை, வெளுப்பும் இல்லை, எதுவும் இல்லை. இது ஒரு உபனிஷத் சொன்ன அடையாளம். அதுக்கப்புறம் இப்ப பார்த்தது என்ன? இப்போ அன்னம், பிராணம், மனசு, விஞ்ஞானம், ஆனந்தம் பிரம்ம. அப்ப ஆனந்தமே பிரம்மம், இது ஒரு அடையாளம். இதுக்கப்புறம் தைத்திரிய உபனிஷத்து சொல்றது. இப்ப ஏற்கனவே சொன்னது தைத்திரிய உபனிஷத்திலேயே ஆனந்தவல்லி பிரகரணம். பிருகுருவை வாருணிகி வருணம் பிதரம் உபசசார அதீஹி பகவோ பிரம்மேதி தஸ்மா ஏதத் புரோவாச்ச அன்னம் பிரம்மே திவ்யஜானாத். இதான் உபனிஷத் சொல்றது. இப்போ பிருகுருவை வாருணிகி, வருணதேவனுடைய மகன் பிருகு. பிருகு போய் தன் தந்தையார் இடத்துல கேட்கிறார், அதீஹி பகவோ பிரம்மேதி, ஹே பகவா அதீஹி, பிரம்மத்துக்கு என்னென்ன அடையாளம் உண்டுன்னு பெருமானே நீர் தான் சொல்லணும். பிள்ளை உட்கார், உனக்கு என்ன பிரம்மம்னு சொல்றேன். இப்போ அன்னம் பிரம்மே திவ்யஜானாத், அன்னமே பிரம்மம்னு தெரிஞ்சுக்கோங்கிறார். அப்புறம் தாண்டி ஆனந்தம் பிரம்மே திவ்யஜானாத், ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத், ஆனந்தா தேவகல் விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்தி விசம்பிசந்தீதி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி. ஆனந்தமே பிரம்மம்னு தெரிஞ்சுக்கோ. பிள்ளை தெரிஞ்சுட்டான், புறப்பட்டு போயிட்டான். இன்னொரு இடத்துல உபனிஷத் சொல்றது, யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிசந்தீதி தத் விஜ்ஞாய, அதை தெரிஞ்சுக்கோ, அதுதான் பிரம்மம்.
எதனிடத்திலிருந்து உலகமெல்லாம் உருவாகுமோ, எதனாலே உருவாக்கப்பட்ட அனைத்தும் ரட்சிக்கப்படுமோ, எதனிடத்தில் அனைத்தும் போய் லயிக்குமோ அது பிரம்மம். இப்ப இது கடைசி அடையாளம். போ எதுங்கிட்டேந்து எல்லாம் உருவாகுமோ, உருவாக்கப்பட்ட அனைத்தும் எதால் ரட்சிக்கப்படுமோ, உருவாக்கின அனைத்தும் எதுல போய் லயிக்குமோ அது பிரம்மம். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிசந்தி தத் விஜ்ஞாயான்னு ஒரு சாஸ்திர வாக்கியம். அதையும் அடையாளமா வச்சுங்க. இப்ப 4 அடையாளம் பார்த்துட்டோம். ஒன்னொன்னையும் தனித்தனியா ஞாபகம் வச்சுங்க. ஆனந்தமே பிரம்மம், அன்னமய பிராணமய மனோமய விஜானமயம் ஆனந்தமயம் ஒரு அடையாளம். 1000 கண்ணு, 1000 மூக்கு, 1000 கைகள் 100 அடையாளம். ஆணும் இல்லே, பெண்ணும் இல்லே, உயரமும் இல்லே, குள்ளமும் இல்லே, வெளுப்பும் இல்லே, கருப்பும் இல்லே 100 அடையாளம். இப்ப பார்த்தது யாரிடத்திலிருந்து உலகம் எல்லாம் படைக்கப்படுமோ, ரட்சிக்கப்படுமோ, அழிக்கப்படுமோ அது பிரம்மம். பின்னும் 5வது அடையாளம் பார்த்துருவோம். அந்த பிரம்மத்தை பற்றி ஒரு சாஸ்திர வாக்கியம் உபனிஷத்து சொல்றது. அந்த பிரம்மத்தை நீ பார்த்துட்டேன்னு வச்சுக்கேன், என்னமா இருக்கும்? ஒருவேளை நேர கண் முன்னாடி இப்ப பகவான் இங்க வந்து நின்று, நீங்கள்லாம் இவ்வளவு வேலையெல்லாம் விட்டுட்டு கேட்கலாம் வந்திருக்கீங்களே, உங்களுக்கு நான் சேவை சாதிக்கலாங்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சட்டு நீங்க வந்துட்டாருன்னு வச்சுக்கோ. அவரை நன்னா கண்ணார பருக்கிறோம், நன்னா பார்த்துனுட்டோம். கொஞ்ச நாழி ஆறுது, மணி இப்போ 9:10 ஆச்சு. 9:45 நான் முடிச்சிடணும். 9:30 முடிக்கணும். ஆனா 4 மணி கழிச்சு தானே ஆரம்பிக்க விட்டேன். அதனால 9:45 ஆகுமோ இல்லையோ, 9:45 முடிக்கணும். முடிக்கணும்னா 9:45 நீங்க எல்லாம் கிளப்பி போகணுமோ இல்லையோ. பெருமாள் நின்றுட்டே இருக்கார். 9:50 ஆறுது, 10 ஆறுது, 10:15 ஆறுது, 10:30 ஆறுது, நகரதாவே இல்லை. அவர் இங்கேயே நின்றுட்டு, சுவாமி நாங்க போகணும், வாசல்ல வண்டியை விட்டு வந்திருக்கோம், அப்புறம் கதவை சாத்திடுவார்னா. பெருமான் கேட்டார், நீங்க எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்தது கடைசியில எனக்காக இல்லையா? 9:45 ஆச்சுன்னா நானும் இவ்வளவுதானா? மத்த எல்லாரையும் சரின்னு கதவை சாத்தின்னு போடுறேன். நானே வந்து நின்னாலும் இவ்வளவுதானால் அப்ப மட்டும் அந்த வார்த்தையை நம்மால சொல்ல முடியாது. அவர் வந்து இருக்கிறார்னு சொன்னால் உபனிஷத்து அதான் தெளிவா சொல்றது. அந்த பெருமானை சேவிக்கும் போது அவரை எப்ப கேட்கிறோமோ, அவரை எப்ப பார்க்கிறோமோ, எப்ப உணர்கிறோமோ, எத்தனை நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி ச பூமா. இப்ப நான் எத்தனை நாளை சொல்லிருந்தா கூட, எவ்வளவு நன்னா சொன்னாலும் சரி, உங்களை அப்படி 9:30 ஆயிடுச்சுன்னா அப்படி கொஞ்சம் அரசல் புரசர நகர ஆரம்பிச்சுடுவார். அப்புறம்லாம் உட்கார தோணாது. போனோம், கார்த்தால வேற 6:30 வரணும், இன்னும் 6 நாள் இருக்கணும் சுவாமி, நமக்கு ஒழுங்கா வந்தா தான் முடியும்னு கிளம்பிடுவேன் இல்லையோ. ஆனா அதே விஷயம் பகவான் இங்க வந்து நின்னுட்டா நடக்காதுங்கிறார். எத்தனை நான்யத் பஷ்யதி, யார் ஒருத்தனை பார்க்கும் போது கண் மற்றொன்றில் செல்லாதோ, யார் ஒருத்தனை கேட்கும் போது காது மற்றொன்றில் செல்லாதோ, யார் ஒருத்தனை நினைக்கும் போது நெஞ்சு மத்தொன்னை நினைக்காதோ, எத்தனை நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி ச பூமா. அதுதான் பூமா. பூமான மிகப்பெரியது, உயர்ந்ததுன்னு அர்த்தம். இதுக்கு மேல உயர்ந்தது மற்றொன்னு கிடையாது. இந்த சம்ஸ்கிருத வார்த்தையை தான் அப்படியே திருப்பாணாழ்வார் தமிழ் படுத்தினார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்டகண்கள் மத்தொன்னினை காணாவே. அமுதினை கண்டகள்னா பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதனை கண்ட கண்கள். கண்டகண்கள் மத்தொன்னினை காணாது. என் கண்ணு இதை பார்த்துருச்சுன்னா இதை தாண்டி இன்னொன்னு பார்க்காதுன்னார். ஏன் நமக்கு மட்டும் இதுல எதை பார்த்தாலும் இன்னொன்னு கண்ணு தேடுறதே? இப்போ உங்களை பார்க்குறோம்னால் இதை விட 6 நன்னா இருப்பான்னு பார்க்கும். இந்த மாலையை பார்த்தா இதை விட எந்த மாலை நன்னா இருக்குன்னு பார்க்கும். இந்த புஸ்தகத்தை பார்த்தா இதை விட எந்த புஸ்தகம் நன்னா இருக்குன்னு பார்க்கும். இது நமக்கே இருக்கிற இயற்கை. ஏன்னா நம்ம எதிர்பார்ப்பே இதை விட வசத்தியா ஒரு பொருள் இருக்குன்னுட்டு. ஆனா பிரம்மத்திடத்துல ஏன் அந்த எண்ணம் போறதில்லைன்னால் அதை விட உயர்ந்ததா ஒரு தத்துவம் இல்லையோ இல்லையோ. ஆனால் அதை கேட்டுட்டோம்னா திருப்தி அடைஞ்சிடுறோம், அதை பார்த்துட்டோம்னா திருப்தி அடைஞ்சிடுறோம், அதை நினைச்சுட்டோம்னா திருப்தி அடைஞ்சிடுறோம். இதை விட உயர்ந்ததுக்கு மனசு தாவறதுக்கு பொருள் இல்லையோ இல்லையோ. அதனால அந்த கடைசிங்கிறதுல போய் பொருள் எல்லாம் மனசு நின்றுடுறது, எல்லாம் பரியவசானத்தை அடைஞ்சுடுறது. அதனாலதான் எத்தனை நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி ச பூமா என் அமுதினை கண்டகண்கள் மத்தொன்னனை காணா. அப்ப 5வது அடையாளமா வச்சுங்கோ. எதை நினைக்கும் போதும் பேசும் போதும் கேட்கும் போதும் மத்தொன்னில் உள்ளம் போகாதோ அது பூமா. அதுதான் மிகச்சிறந்த தத்துவம் பிரம்மம்னு தெரிந்து கொள்ளுங்கள். அந்த பிரம்மம் இப்படி எல்லாம் இப்ப ஒரு 5 அடையாளங்கள் எப்படி பிரம்மம்னு பார்த்துட்டோமோ இல்லையோ. இதை வச்சு இப்ப தெரிஞ்சுடலாமே சுவாமி, ரொம்ப சுலபமா இருக்கே, கட்டமே இல்லை போல் இருக்கே, 1 மணி நேரம் தான் ஆச்சு, அது கூட பிரம்மத்தையே தெரிஞ்சுட்டோமே, இப்போ சீக்கிரம் முடிஞ்சு போயிடுமே. என்னால் இல்லே 1 மணி நேரம் செலவழிச்சிருக்கே, ஏதோ தெரிஞ்சுக்க முயற்சிச்சிருக்கே. இப்ப இன்னொரு உபனிஷத் வாக்கியம் பார்ப்போமே. யஸ்ய அமதம் தஸ்ய மதம் மதம் யஸ்ய ந வேதசஹ. இதுவும் உபனிஷத் சொல்றது. யஸ்ய அமதம் தஸ்ய மதம்.
யார் ஒருத்தன் பிரம்மத்தை இப்படியெல்லாம் நன்னா தேடி கண்டுபிடிச்சு இத்தனை சாஸ்திர வாக்கியத்தை வச்சு ரொம்ப முயற்சி பண்ணி 12 வருஷம் குருகுலவாசம் பண்ணா ரொம்ப நன்னா தெரிஞ்சுட்டான். தெரிஞ்சுட்டு இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு ஒருத்தன் சொல்லி முடிக்கிறான் பாருங்க. வேதாந்தம் உடனே சொல்றது, முடிச்சிட்டியா, பிரம்மத்தை தெரிஞ்சுட்டியா? சாதாரணமா நம்ம ஒரு படிப்பு படிச்சுட்டு வந்தோம்னா அதுல பரீட்சை வச்சா நன்னா எழுதி அந்த விஷயத்தை நான் நன்னா தெரிஞ்சுட்டேன் சார். கணக்கு பாடம் அத்திரதியா படிச்சிருக்கேன், கரைச்சு குடிச்சிருக்கேன். பொருளாதார பாடம் இவர் தான் சுவாமி, அதுல எல்லாமே அவர் போட்டது பிச்சை சொல்றாளோ இல்லையோ. அதே போல இப்ப உபனிஷத்து சொல்றது, பிரம்மத்தை நீ ரொம்ப நன்னா தெரிஞ்சு வந்திருக்கேல்ல? ஆமா, நன்னா தெரிஞ்சுட்டேன். அதை பத்தி என்ன கேட்டாலும் இப்ப சொல்லுவேல்ல? ஆமா சொல்லுவேன், நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கேன். உடனே சாஸ்திரம் சொல்றது, அப்ப நீ அவனை தெரிஞ்சுக்கவே இல்லைன்னு அர்த்தம். இதான் அதனுடைய பதில். நன்னா பரீட்சை எழுதுறேன்னு சொல்லி ஒருத்தன் 100க்கு 100 வாங்குறேன்னு வந்தா கிட்டு கிட்டு கிட்டுன்னு கேள்விக்கெல்லாம் பதில் எழுதுறான். ஆனா பார்த்து இந்த ரிஷி சொல்றார், உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன் சுவாமி, தெரிஞ்சுன்னு வந்திருக்கேனே, நீ என்ன தெரியுமோ, ஒரே வரி, இது ரொம்ப சுலபமான விடைத்தாள். இதை போல விடைத்தாள் நீங்க பார்த்துருக்கவே முடியாது. பிரம்மத்தை பத்தி நிறைய கேள்வி, 108 கேள்வி கேட்டிருக்கா. எப்படி இருப்பார், எப்படி நடப்பார், எப்படி பேசுவார், என்ன பண்ணுவார், எல்லாம் கேட்டதுக்கு பிள்ளை ரொம்ப சாமர்த்தியக்கார பிள்ளை. அவன் ஒரே ஒரு வரியில பதில் எழுதி கொடுத்தான். பிரம்மம் அறிவுக்கு அப்பாற்பட்டது. எழுதினா மடிச்சான், கையில கொடுத்தான், 100க்கு 100 வாங்கிட்டு வந்துட்டான். ஒரு பிள்ளை 4 பக்கம் எழுதி கொடுத்தான், அவனுக்கு 20 கூட இல்லை. 4 பக்கம். இப்ப நான் 5 அடையாளம் சொன்னேனே, இந்த அடையாளத்தெல்லாம் எழுதினான். ஒரு அடையாளத்துக்கும் 10 வரி எழுதினான். நிஜமா பார்த்தா அவனுக்கு தான் 100க்கு 100 போடணும். ஆனா நன்னா கற்றிருக்கிற பண்டிதர் வாத்தியார் சுவாமி 20 போட்டு அமிச்சிட்டார் 100க்கு. அவ்வளவுதான். ஒரு பிள்ளை ஒரே வரி எழுதினா பாருங்க, பிரம்மம் அறிவுக்கு அப்பாற்பட்டது. இன்னும் விளக்கவே இல்லை. இத ஒன்ன எழுதினத்துக்கு 100க்கு 100 எழுந்துட்டான். உபனிஷத்தை தான் சொல்றது. இப்போ எஸ்ய அமதம் தஸ்ய மதம். யார் ஒருத்தர் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு ஒத்துக்கிறாரோ அவன் தான் தெரிந்து கொண்டவன் ஆகிறான். யார் பிரம்மத்தை நான் தெரிஞ்சுனுட்டேங்கிறானோ அவன் தெரிஞ்சுக்கவே ஆரம்பிக்கலேன்னு அர்த்தம். இது உபனிஷத் சொல்லி. அப்ப இத்தனை நாள் இந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப மெனக்கெட்டு இருக்காளே சுவாமி, இவள்லாம் என்னதான் பண்ணாள்னா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுட்டா, ரொம்ப நாள் சமப்பட்டு பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டோம். அதான் அவ தெரிஞ்சுட்டா. அப்ப நாங்கெல்லாம் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கோம் பிரம்மத்தை பத்தி. என்ன தெரிஞ்சுட்டீர்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாதுன்னு தெரிஞ்சுட்டோம். அத நான் இது ஒண்ணுல மட்டும் நம்மளும் ஆழ்வார்களும் சமம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டோம்னா அப்ப அவளும் தெரிஞ்சுக்கல, நாங்களும் தெரிஞ்சுக்கல. என்ன சார் வித்தியாசம்? இப்போ என்ன வித்தியாசம்னா அவ ரொம்ப தெரிஞ்சுனுட்டு தெரியாதுங்கிறா. அது எதுக்கு? பொழுது வேணும் இல்லையா? அதனால அது வேண்டவே வேண்டாமேங்கிறதுக்கு நம்ம தெரியாதுன்னு இருக்கோம். அப்போ அப்படி செய்யக்கூடாது. முழுக்க முயற்சி பண்ணி நன்னா தெரிஞ்சுனுட்டு அப்புறம்தான் தெரியாதுன்னு சொல்லணும். அப்ப தெரிஞ்சுப்போம். அறிவுக்கு அப்பாற்பட்டவனா இருக்காருங்கிறது தான் பிரம்மஜானமே. பிரம்மஜானம்னா என்ன சொல்றோம்? நன்னா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம், தெரிஞ்சுட்டோம் ஆனா தெரிஞ்சுக்கல. ஏன்னா எவ்வளவு கிட்டக்க போனாலும் அப்படி தொடராப்புல வரைச்சே விலகி போடுறாரோ இல்லையோ. ஏன் அது கை கட்டுட்டா என்னன்னால் கைக்கு கிடைச்சுடுத்துன்னா அப்ப அவரும் ஜீவாத்மா ஆயிட மாட்டாரா? நம்மாட்ட இருக்க மாட்டாரா? இதுவும் தான் கை கிடைக்கிறது, இதுவும் கை கிடைக்கிறது, இதுவும் கிடைக்கிறது, பிரம்மமும் கிடைச்சிட்டாருன்னா அப்புறம் இந்த பொருளுக்கு அவருக்கு வித்தியாசமே இருக்காது இல்லையோ. அவர் அப்படியே இருக்கிற வரைக்கும் தான் அவருக்கு பெருமை. அவர் அப்படியே சுத்தின்றே இருக்கார், நமக்குள்ளேயே இருக்கார், வெளியிலேயே இருக்கார், எல்லாத்தையும் நியமிக்கிறார். வாஸ்தவம். தொட்டுடலாமான்னா தொட முடியாது. அப்ப தொடாமலே இருக்காரே, ஒருவேளை ரொம்ப தள்ளி போயிட்டா, தொடாம விலகி போயிட்டா நம்மளாம் அப்புறம் முயற்சியே பண்ண மாட்டோம். அதுக்கு தான் அப்பப்போ சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கார். நம்ம பக்கத்திலே இருப்பார். தொட்டுடலாமான்னா தொட்டுட விட மாட்டார். சரி, அப்போ அவர் எட்டாக்கனி அப்படி நகர்ந்து படலாமான்னா போகவும் மாட்டார். ஒரு அறிவிப்பு.